ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா பரோட்டா செய்ய போகிறோங்க. இந்த பாருங்க, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கேன். அதை மிக்சியில் போட்டுக்கலாம். 1 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேங்க. அப்புறம் கடாய் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் கடுகு ஜீரகமாக பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணி வச்சுருந்தேங்க வெங்காயம். அதையும் நல்லா விதக்கின பிறகு நான் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டிருக்கேன் பாருங்கள். அதையும் நான் கட் பண்ணி வச்சுருந்தேங்க பாருங்கள். இது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா வதக்கிட்டு இதாக கூட நம்ம சால்ட்டும் மஞ்சள் தூள்லாம் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நெடி வரும், கொஞ்சம் சிம்மில் வச்சு செய்யுங்க. இப்போ நான் கேஸ் நிறுத்திட்டு தான் நாங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் மாவு முதல்ல பிசைஞ்சு வச்சுருந்தேங்க ஒரு அரை மணி நேரம். இந்த மாதிரி நம்ம ஒன்றே நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி உள்ள மசாலா வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம பாருங்கள் இது நல்லா அமுக்கி விட்டுடணும். அப்புறம் மாவு கொஞ்சம் அதிகமாக தான் யூஸ் பண்ணுறதா இருக்குது தேய்க்கிறதுக்கு. இல்லைனாக்கா நம்ம மசாலாலாம் வெளியே வந்துடும் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் நம்ம மாவெல்லாம் மேலே தடவிட்டு செய்யணுங்க. நல்லா இதை மீடியமான ஒரு இதுவில் தேய்ச்சி எடுத்துகிட்டு அப்புறம் நான் கேஸ் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். தவா சூடான பிறகு தான் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் நல்லா தடவிட்டு இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லா இடத்துலையும் மசாலாவும் பரவி இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.